Emmaus Spirituality Center. நம்முடைய குடும்பங்கள் பாதுகாக்கப்பட 40 நாட்கள் நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இன்று சிறப்பாக நம்முடைய குடும்பங்கள் பாதுகாக்கப்பட ஒரு வல்லமையான ஜெபத்தை ஜெபிக்க இருக்கிறோம். இந்த நேரத்திலே கடவுளுடைய பிரசன்னத்தை நாம் அனைவரும் உணர்வோம். அந்த பிரசன்னத்தால் நாம் நிரப்பப்பட நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க போகிறோம். விடுதலை பயண நூலிலே இஸ்ராயல் மக்கள் எகிப்து தேசத்திலிருந்து வந்து பாலைவனத்திலே நடந்து சென்ற பொழுது கடவுள் பகலிலே அவர்களுக்கு மேகத்தூணாகவும் இரவிலே விளக்குத்தூணாகவும் இருந்து அவர்களை வழிநடத்தினார். பகலிலே அந்த மேகத்தின் அடியிலே இஸ்ராயல் மக்கள் வழி நடந்தார்கள். இரவிலே விளக்குத்தூணின் வெளிச்சத்திலே மக்கள் வழி நடந்தார்கள். ஆக கடவுளுடைய பிரசன்னம், தேவனுடைய பிரசன்னம் அவர்களோடு எப்போதும் இருந்தது. அப்படியாய் நம்முடைய குடும்பத்திலும் இந்த தேவனுடைய பிரசன்னம் பகலிலும் இருக்க வேண்டும், இரவிலும் இருக்க வேண்டும். நாம் இப்பொழுது இந்த பிரசன்னத்திற்காக ஜெபிப்போமா? அந்த தேவனுடைய பிரசன்னம் நம்மை நிரப்ப நாம் அவரை போற்றி புகழ்வோம். நான் சொல்ல சொல்ல நீங்களும் சொல்லுங்கள். பிதாவே உம்மை ஆராதிக்கிறோம், இயேசு ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம், ஆவியான தெய்வமே உம்மை ஆராதிக்கிறோம், மூவரு தெய்வமே உம்மை ஆராதிக்கிறோம், ஆபிரகாமின் தேவனே உம்மை ஆராதிக்கிறோம், ஈசாக்கின் தேவனே உம்மை ஆராதிக்கிறோம், யாக்கோப்பின் தேவனை உம்மை ஆராதிக்கிறோம், யோசேப்போடு இருந்தவரே உம்மை ஆராதிக்கிறோம், மோயிசனை வழி நடத்தினவரே உம்மை ஆராதிக்கிறோம், யோசுவாவை அழைத்தவரே உம்மை ஆராதிக்கிறோம், சிம்சோனின் தேவனை உம்மை ஆராதிக்கிறோம், சாமுவேலை அழைத்தவரே உம்மை ஆராதிக்கிறோம், எரேமியாவின் தேவனை உம்மை ஆராதிக்கிறோம், எசையாவின் தேவனை உம்மை ஆராதிக்கிறோம், எசேக்கியேலின் தேவனை உம்மை ஆராதிக்கிறோம், தானியேலின் தேவனை உம்மை ஆராதிக்கிறோம், இறைவாக்கினர்களின் தேவனை உம்மை ஆராதிக்கிறோம், திரு தூதர்களின் தேவனை உம்மை ஆராதிக்கிறோம், அன்னை மரியாளின் தேவனை உம்மை ஆராதிக்கிறோம், புனிதர்களின் தேவனை உம்மை ஆராதிக்கிறோம், எங்கள் குடும்பத்தின் தேவனை உம்மை ஆராதிக்கிறோம், எங்களின் தேவனை உம்மை ஆராதிக்கிறோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. நாம் அனைவரும் சேர்ந்து இப்பொழுது ஆண்டவர் இயேசுவை போற்றி புகழ்வோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
praise the Lord, praise the Lord, praise the Lord. நன்றி நன்றி இயேசுவே, உம்முடைய பிரசன்னத்தால் நிரப்பும். ஷக்கலரபா தீராபாலரிபிகரா தாக்கராமா நீமிகரா பிஷக்கலரபா தீராபாலரிபிகரா. குடும்பங்கள் பாதுகாக்கப்பட வல்லமையான ஜெபத்தை எங்களுக்கு தந்திருக்கிறவரே, உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளை தொடர்ந்து ஆசீர்வதிங்க, குடும்பங்கள் பாதுகாக்கப்படட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. அன்பானவர்களே, நாம் நம்முடைய குடும்பங்கள் பாதுகாக்கப்பட இந்த 7வது நாள் ஜெபத்திலே இருக்கிறோம். இன்று கடவுள் நமக்கு ஒரு வல்லமையான ஜெபத்தின் வழியாக நம்முடைய குடும்பங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இயேசுவினுடைய வாழ்க்கையிலே அநேக நேரங்களிலே இயேசு ஆண்டவர் இந்த வல்லமையான ஜெபத்தை பயன்படுத்தி இருக்கிறார். அது என்ன வல்லமையான ஜெபம்? உங்களுக்கு இப்பொழுது நான் அந்த ரகசியத்தை சொல்லுகிறேன். மத்தேயு நற்செய்தியிலே 15வது அதிகாரத்திலே 35வது இறை வார்த்தையிலே நாம் படிக்க முடியும். இயேசு ஆண்டவர் 7 அப்பங்களையும் சில மீன்களையும் கொண்டு 4000 பேருக்கு உணவளித்த நிகழ்ச்சியை நாம் படிக்கிறோம். அப்பொழுது இயேசு என்ன செய்தார் தெரியுமா? 7 அப்பங்களை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு கொடுத்தார். எப்பொழுது இயேசு ஆண்டவர் அந்த அப்பங்களை எடுத்து நன்றி செலுத்தினாரோ, 7 அப்பங்களாக இருந்தது 4000 பேருக்கு போதுமான உணவாக மாறிப்போனது. அப்பொழுதுதான் அற்புதம் நடந்தது. எப்பொழுது இயேசு நன்றி செலுத்தினாரோ அங்கே அற்புதம் நடந்தது. இதைத்தான் யோவான் நற்செய்தி 6வது அதிகாரத்திலே 11வது இறை வார்த்தையிலும் நாம் வாசிக்க முடியும். 5 அப்பங்களை கொண்டு இயேசு ஆண்டவர் 5000 பேருக்கு உணவளித்த நிகழ்ச்சியை அங்கே வாசிக்கிறோம். அங்கே என்ன நடந்தது? இயேசு ஆண்டவர் இந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தன் சீடர்களுக்கு கொடுத்தார். நன்றி செலுத்துவதற்கு முன்பாக அது 5 அப்பங்கள் மட்டுமே இருந்தது, ஒரு சிலருக்கு போதுமானதாக மட்டுமே இருந்தது. எப்பொழுது இயேசு ஆண்டவர் அந்த 5 அப்பங்களை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தினாரோ அப்பொழுது அது 5000 பேருக்கு போதுமான உணவாகவும் மீதிப்பட்டதாகவும் மாறிப்போனது. அற்புதங்கள் நம்முடைய குடும்பத்திலே நடக்க வேண்டுமா? நம்முடைய குடும்பங்கள் பாதுகாக்க வேண்டுமா? நம்முடைய கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்துகின்ற பொழுது அற்புதங்கள் நடக்கும் என்று நற்செய்தி நமக்கு சொல்லுகிறது. ஏன் யோவான் நற்செய்தி 11வது அதிகாரத்திலே இயேசு ஆண்டவர் லாசரை உயிர்ப்பித்த பொழுது என்ன நடந்தது? இயேசு ஆண்டவர் அங்கே கல்லறைக்கு முன்பாக நின்று விண்ணக தந்தையை நோக்கி, ஆண்டவரே, நீர் எனக்கு செவி கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று சொன்னார். அங்கே அற்புதம் நடந்தது. அப்படியாய் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நடக்கிற எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் நன்றி செலுத்துகின்ற பொழுது அற்புதங்கள் நடக்கும். ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு வாலிப தம்பி என்னை பார்க்க வந்த பொழுது அவனிடம் இருக்கின்ற துன்பங்கள், வேதனைகள், மன உளைச்சல்கள், கஷ்டங்கள், வாழ்க்கையில் உள்ள விரக்தி எல்லாவற்றையும் சொல்லி கொண்டிருந்தார். நான் அப்பொழுது அவரிடம் சொன்னேன், உங்களுக்கு இதுவரை இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி செலுத்தி இருக்கிறீர்களா என்று கேட்டேன். அவையெல்லாம் மறைந்து போய்விட்டது என்றார். நான் ஒரு பேப்பரை எடுத்து கொடுத்து பேனாவையும் கொடுத்து, கடவுள் உங்களுக்கு செய்த நன்மைகளை உங்களுடைய நினைவுக்கு என்ன வருகிறதோ அதை மட்டும் கொஞ்சம் எழுதி கொண்டு வாருங்கள் என்றேன். அரை மணி நேரம் கழித்து அவர் வந்து ஒரு சிலவற்றை எழுதி கொண்டு வந்தார். நான் பிறகு சொன்னேன், இன்னும் ஒரு காரியத்தை எனக்காக செய்யுங்கள். இங்கே இருக்கின்ற நற்கரணை ஆலயத்திற்கு சென்று அந்த நன்மைகளை நினைத்து, நீங்கள் எழுதி வைத்திருக்கிறீர்களே அதை நினைத்து கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள் என்றேன். அப்படியாய் சென்றார், நன்றி செலுத்தினார், திரும்பி வரவே இல்லை. நான் போய் பார்த்த பொழுது கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருந்தார். அவரை பார்த்து சொன்னேன், உங்களுடைய கவலைகள், உங்களுடைய விரக்தி, உங்களுடைய வியாதிகள் எல்லாம் மறைந்து போகும், தீர்ந்து போகும். இதையே தொடர்ந்து செய்யுங்கள் என்றேன். அன்பானவர்களே, நம்முடைய குடும்பத்திலும் இறைவன் நமக்கு செய்த நன்மைகளுக்காக நான் நன்றி செலுத்துகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும், நம்முடைய குடும்பங்கள் பாதுகாக்கப்படும். இன்று நாம் ஜெபிக்க வேண்டிய ஜெபத்தை நாம் இப்பொழுது சொல்லப் போகிறோம். நான் சொல்லுங்கள். தெசலோனியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 5வது அதிகாரம் 16, 17, 18 இறை வார்த்தைகள். எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள், எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள், எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள், எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள்,
எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள். இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள். எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள். மீண்டும் சொல்லுகிறேன், தெசலோனியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 5வது அதிகாரம் 16, 17, 18. இதை நம்முடைய குடும்பத்தினரோடு சேர்ந்து எத்தனை தடவை சொல்ல முடியுமோ அத்தனை தடவை சொல்லுங்கள். அதைவிட மேலாக உங்கள் குடும்பத்தில் நடந்த நிகழ்ச்சிகளுக்காக நன்றி செலுத்துங்கள். இப்பொழுது நாம் ஜெபிக்கப் போகிறோம். எங்கள் அன்பான இயேசு ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகின்ற பொழுது, விண்ணக தந்தைக்கு நன்றி செலுத்துகின்ற பொழுது அங்கே அற்புதங்கள் நடக்கிறது என்ற வல்லமையான ஜெபத்தை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தவரே உமக்கு நன்றி. எங்களுடைய குடும்பத்திலே ஏராளமான நன்மைகளை ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டிருந்தீரே, அதற்காக நன்றி. நல்ல பிள்ளைகளை கொடுத்தீர், அதற்காக நன்றி. வாலிப பிள்ளைகளுக்காக நன்றி. வாலிப பிள்ளைகளுக்கு நடந்த திருமணத்திற்காக நன்றி. நீர் கொடுத்த வேலைகளுக்காக நன்றி. எங்கள் குடும்பத்திலே பொருளாதாரத்தை கொடுத்தீரே, அதற்காக நன்றி. கடன் பிரச்சனைகளை எல்லாம் முறியடித்தீரே, அதற்காக நன்றி. ஒவ்வொரு நாளும் கண்ணின் இமை போல எங்களை பாதுகாத்து வந்தீரே, அதற்காக நன்றி. கடந்த காலத்திலே நடந்த ஆபத்துக்கள், விபத்துக்கள், துன்பங்கள், வியாதிகள் எல்லாவற்றிலிருந்தும் கூட இருந்து வழி நடத்தினவரே உமக்கு நன்றி. கரம் பிடித்தவரே உமக்கு நன்றி. ஐயா, எபேசியர் 5:19, 20 சொல்லி இருக்கிறீரே, எப்பொழுதும் நீங்கள் பாடல்களை கொண்டும் புகழ் பாடல்களை கொண்டும் ஆவிக்குரிய பாடல்களை கொண்டும் கிறிஸ்து இயேசு வழியாய் தந்தையாகிய இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள் என்று சொல்லிக் கொடுத்தீரே. அப்படியாய் எங்கள் குடும்பத்தில் நடந்த எல்லா நிகழ்ச்சிகளுக்குமாய் நன்றி. இந்த தொற்று நோய் காலத்திலே அவை எங்களிடம் வராமல் எங்களை பாதுகாத்தவரே நன்றி. எங்களுடைய மன உளைச்சல்கள், கஷ்டங்கள் எல்லாவற்றிலும் விடுதலை தந்தவரே உமக்கு நன்றி. அப்பா, எங்களுடைய கடந்த கால வாழ்க்கையிலே நடந்த நிகழ்ச்சிக்காகவும் இப்பொழுது நடக்கிற நிகழ்ச்சிகளுக்காகவும் வருங்காலத்தில் நடக்கப் போகிற நிகழ்ச்சிகளுக்காகவும் உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் கேட்டதை கொண்டீர்கள் என்ற நம்பிக்கையோடு கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள், அப்பொழுது கைகூடும் என்று சொன்னவரே, எல்லாவற்றுக்குமாக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். எப்பொழுதும் நன்றி செலுத்த எங்களுடைய நாவுகளை திறந்தருள்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. கடவுளுடைய ஆசீரை பெற்றுக்கொள்ளுவோம். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகள் எனவே எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் பற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.